நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து விடுவார் என்பது 89% வந்துட்டு இப்பொழுது நம்பும்படியாக இருக்கு. ஏன்னா அவர் 5ஆம் நாளாக நேற்று அவருடைய ரசிகர்களை சந்தித்த போது அவர் அப்படிதாங்க பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 வருடமாகவே நான் அரசியலுக்கு வராததும் வருவதும் வந்துட்டு இறைவன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த நம்மளுடைய ரஜினி இந்த ரசிகர்கள் மீட்ல வந்துட்டு ரொம்பவே அளவுக்கு அதிகமா அரசியலை பத்தி பேசியிருக்காரு. ஒரு சமயம் என்னன்னா அரசியலை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னை விமர்சித்தவர்களுக்கு அதிரடியாக பல பதில்களும் வந்துட்டு கிண்டல் அடிக்கும் வகையில பேசியிருக்கார் ரஜினிகாந்த். இது ஒரு பக்கம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் ரஜினி கருத்து குறித்து பல அரசியல் தலைவர்களும் பலவரும் தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் வந்துட்டு சீமான் என்ன சொல்றாருன்னா, உங்களை மாதிரி எங்களால் நடிக்க முடியாது, எங்களை மாதிரி உங்களால போராடவும் முடியாது, அதனால அரசியலுக்குலாம் வராதிங்கன்னு சீமான் ஒரு பக்கம் சொல்ல, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டாருன்னா, ரஜினிக்கு சுத்தமா மூளையே இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. இதனால பல அவமானங்களை சந்தித்து வந்துட்டு இருக்க நம்மளுடைய ரஜினிக்கு தற்போது மேலும் ஒரு அவமானமாக தமிழ் சினிமா உலகத்தில் முந்தைய கதாநாயகியா இருந்த கஸ்தூரி வந்துட்டு அதிரடியா அவங்களுடைய கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய கஸ்தூரிக்கு ரஜினி மேல அப்படி என்னதான் கோவனே தெரியலங்க. நல்ல அரசியல் தலைவர் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற திறமை இருக்கவங்க. ஆனா வருவாரோ மாட்டாரோ என்ற வருட கணக்கில் யோசிப்பவர் எப்படிங்க வந்துட்டு அரசியலுக்கு வர முடியும்? அது மட்டும் இல்ல, போர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போர் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரஜினியை வந்துட்டு பயங்கரமா மரண கலாயம் வந்துட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்விட்டருக்கு பல பேர் வந்துட்டு அவங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் வந்துட்டு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எதுக்காக நம்மளுடைய ரஜினியை கஸ்தூரி இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்ச நாளாவே கஸ்தூரி வந்துட்டு சமூக வலைதளத்துல ஏகப்பட்ட வீடியோக்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் தற்போது இவங்க இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறது தாங்க மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்து வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.